சிங்கிப்பெண் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து உங்களெல்லாம் ஒரு ஸ்நாக்ஸ் ஃபேக்ட்ரி விலாகில் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் மிகுந்த எல்லோரும் வியூவர்ஸ் கிட்ட மிகுந்த வரவேற்பை கொடுத்த ஸ்நாக்ஸ் ஃபேக்ட்ரிக்கு தான் நம்ம திருப்பி 2 வருஷம் கிட்டத்தட்ட 3 வருஷம் கழித்து வந்திருக்கோம். இது தருமபுரி கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் பங்களா, அதாவது கலெக்டர் ஆஃபீஸ் கிடையாது, கலெக்டர் பங்களா ரோட்டில் இருக்குது. இந்த மாதிரி டாட்டா மோட்டார்ஸ்னு ஒரு ஷோரூம் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த ஸ்நாக்ஸ் ஃபேக்ட்ரி. நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க இந்த ஸ்நாக்ஸ் ஃபேக்ட்ரியை பற்றின டவுட்டு. அதுக்காக தான் இந்த இடத்தையே நான் உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஹுண்டாய் ஷோரூம் இருக்குது, இந்த பக்கம் டாட்டா மோட்டார்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வாங்க ஸ்நாக்ஸ் ஃபேக்ட்ரிக்குள்ளே போகலாம். எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் மதுரையிலேருந்து கேட்டிருந்தாங்க இந்த தட்டுவடை எப்படி செய்கிறதுன்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இவங்களே சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நான் தனியாக ஒரு வீடியோவும் எடுத்து போடுறேன் உங்களுக்கு. அளவெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்நாக்ஸ் ஃபேக்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு மிஷின் வந்து மாவு பிசைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. எல்லாருமே அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருந்தாங்க. லாஸ்ட் டைம் நம்ம மிஷின் மேடு பார்த்தோம். இப்போ கையிலே போடுற தட்டுவடையை பார்க்கலாம். ஆக்சுவலாக இது நிப்பெட்டுன்னு சொல்லுவாங்க தர்மபுரி சைடு, கர்நாடகா. இவங்க பண்ணுற ஸ்நாக்ஸ் ஃபுல்லாமே கர்நாடகா ஆந்திராவுக்கு போகுது. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் நிப்பட்டு தான். இதில் வந்து நிறைய லேடிஸ் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தேங்காய் ஸ்வீட் மிட்டாய் ஒன்று இருக்குது. நான் போன நேரம் நல்ல மழை வந்துச்சு. இந்த மாதிரி விறகடுப்பு தென்னை ஓடு வச்சு தான் பண்ணுறாங்க. இது எல்லாமே நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் லாஸ்ட்டு பழைய ஸ்நாக்ஸ் ஃபேக்ட்ரி வீடியோவில் இது போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் மேலே இருக்க ஐ சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். நம்மளோட வீடியோ பார்த்தா நிறைய பேர் இந்த ஸ்நாக்ஸ் ஃபேக்ட்ரி பற்றி நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. அதனால தான் திருப்பியும் இந்த பதிவு போடுறேன். இந்த ஸ்நாக்ஸ் ஃபேக்ட்ரிக்குள்ளே இப்போ இன்னொரு புதுசாக ஒரு ஆட் பண்ணியிருக்காங்க, இந்த தேங்காய் மிட்டாயின்ற ஒரு ஸ்வீட்டு. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். இந்த ஸ்நாக்ஸ் ஃபேக்ட்ரி ஓவராலாக இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ஷீட் போட்ட ஒரு சின்ன ஒரு குடோன் மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களோட இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ரெவென்யூவை, அவங்களுடைய வருமானத்தை. இப்போ வந்து ஆட்கள் பத்தில் மேன் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வயசானவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் பண்ணிடுறாங்க இந்த பாட்டிலில். அந்த பாட்டில் வந்து ஒரு பாட்டில் வந்து 250 ருபீஸு. இப்போ நம்ம மாவு பிசைறத ஸ்லோவாக பார்க்கலாம். மாவு பிசைறதுலேருந்து அவங்க சொன்ன டிப்ஸு இது எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அவங்க சொன்ன டிப்ஸ். அது இல்லாமல் நான் வந்து கொஞ்சமாக வீட்டில் அளவெடுத்து தர்மபுரி ஸ்பெஷல் நிப்பட்டு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா அவங்களே மிஷின் வச்சுருக்காங்க, அதில் அரிசி மாவு பொடி பண்ணுறதுக்கு. அப்படி இல்லாட்டியும் நம்ம கடையில் வாங்குகிற அரிசி மாவு ஹோல்சேலாக பண்ணோம்னா அந்த மதுரை மாவுன்னு கேட்டால் கிடைக்குமா, அது வாங்க சொன்னாங்க. அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாவு நல்லா இந்த பதத்துக்கு வரணும். அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க தேவையானதெல்லாம் கொட்டுறாங்க. அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிசைஞ்சு நம்ம கையில் பார்த்தா ஒரு வெண்ணெய் பதத்துக்கு நல்லா சாஃப்டான பதத்துக்கு வரணும். அதுதான் அந்த நிப்பட்டுக்கு பதம். இந்த பக்கம் வந்து பேக்கிங் செக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஒரு சைடு வந்து இந்த மாதிரி பேக்கிங் செக்ஷன்ஸ்லாம் நடந்திருக்கு. வேஸ்ட்டான நிப்பெட்ஸ் எல்லாமே தனியாக பிரிக்கிறாங்க. ஒரு சைடு மாவு பேசுகிறாங்க, ஒரு சைடு அட் ஏ டைமில் வேலை நடக்குது. இந்த மாதிரி அவங்களுக்கு பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஃபண்டு இல்லை. இன்னும் கொஞ்சம் ஃபண்டு வந்து லோன் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயீஸ் நிறையா இருந்து மேன் பவர் அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் இன்னும் பிஸ்னஸ் டெவலப் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் பாருங்கள், இதில் முரத்தில் வந்து இந்த பிசைஞ்ச மாவை இந்த மாதிரி ஒரு பேசினில் எடுத்துக்கிறாங்க. பேசினில் எடுத்துகிட்டு லேடிஸ் வந்து அதுக்கு உருண்டை போட்டு ஷேப் போட்டு ரவுண்டாக இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேனுவலாக தான் அது வந்து ஒரு பால் கவர் வச்சு தட்டுறாங்க, ஒரு பாத்திரம் வச்சு. இந்த ஃபேக்ட்ரியோட இன்னும் ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா, இந்த ஃபேக்ட்ரியில் ஓனர்ஸுக்கும் அப்புறம் லேபர்ஸுக்கும் பாகுபாடே கிடையாது. அவங்களும் இறங்கி வேலை செய்கிறாங்க. ஓனர்ஸும் இவங்க எல்லாமே ஒர்க்கர்ஸு. ஓனர் அக்காவும் அவங்க ஹஸ்பண்டும் இறங்கி வேலை செஞ்சு ப்ரொடக்ஷனை ஒரு நாளைக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இறங்கி வேலை செஞ்சால் தான் ப்ரொடக்ஷன் இன்றைக்கி வேலை நடக்கும், மற்ற ஊருக்கெலாம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம சின்ன அளவுக்குள்ள பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் இந்த மாதிரி பெரிய அளவுக்குள்ள பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு மேன் பவர் தேவை. அதுக்கு நம்மளும் எம்ப்ளாயீஸோடு சேர்ந்து உழைச்சாதான் அதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் 2 பேருமே சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் அரவேக்காடு தனியாக வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து ஃபுல்லாக புரிஞ்ச நிப்பட் ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது. இதெல்லாம் நான் டீட்டெயிலாகவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு அரவேக்காடை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு இதில் கொதிக்கிற இதில் திருப்பியும் போட்டு அந்த அரவேக்காடை ஃபுல்லாக போட்டு ஒரே ஒரு சுற்றி எடுக்கிறாங்க. இதுதான் இவங்க கிறிஸ்பினஸோட ஸ்பெஷாலிட்டி. இங்கே பார்த்திங்கன்னா தேங்காய் இது எல்லாமே வச்சு நேச்சுரலான வுட் ஃபயர் வச்சு தான் பண்ணுறாங்க இவங்க. பார்த்திங்களா எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு நம்மளுக்கு தட்டு வடை கிடச்சிருக்கு.
இந்த ஃபேக்ட்ரி நடத்துகிற இந்திராணி அக்கா கிட்டத்தட்ட 30 வருஷம் 35-40 வருஷமாக இந்த ஸ்நாக்ஸ் ஃபீல்டில் இருக்காங்க. அவங்க தான் இந்த கடையோட ஓனரு. அவங்க தன் கையில் இருக்கிற அடியவும் பொருட்படுத்தாமல் அவங்க அப்படியே இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த வேலையை நம்மளுக்கு என்ன அடிபட்டாலும் பரவாயில்ல, நம்ம வேலை நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வேலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எம்ப்ளாயீஸோடு பாருங்கள். அவங்களோட டீட்டெயில்ஸ், அப்புறமா லேடிஸை மோட்டிவேட் பண்ணுறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சாதிப்பதற்கு ஒரு வயசு தடை இல்லைன்றதுக்கு அவங்க ஒரு எடுத்துக்காட்டு. என்ன வியூவர்ஸ், இந்த ஸ்நாக்ஸ் ஃபேக்ட்ரி ரொம்ப நாள் கழித்து நான் திருப்பியும் திருப்பியும் ஷூட் பண்ணி புதுசாக ஷூட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எல்லாேருக்கும் கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இவங்க பேசுகிறது அளவு இது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான அந்த தேங்காய் மிட்டாய் எப்படி செய்கிறாங்கன்றதும் காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2-3 வீடியோஸ் வந்து ஸ்நாக்ஸ் ஃபேக்ட்ரி ரிலேட்டடாக தான் வரப்போகுது. ஸ்டே டியூன். அண்டில் தென் பை ஃப்ரம் சிங்கப்பென். பை.